நம்ம ஊர்ல எல்லா இடங்களிலும் மழை சக்க போட்டு வர இந்த டைம்ல நம்ம ஊர் மட்டும் இல்லாம கேரளா, இலங்கை மாதிரியான இடங்கள்லயும் இந்த மாதிரியான அடைமழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த நிலையில வேற எந்தெந்த இடங்கள் எல்லாம் இந்த மாதிரி மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்குன்னு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போதுதான் ஒரு கிரேசியான விஷயம் தெரிய வந்ததுங்க. அது என்னன்னா, பொதுவா நம்ம ஊர்ல எல்லாம் மழை அப்படின்னா வானத்திலிருந்து தண்ணீர் கொட்டும், இல்ல ஒரு சில டைம்ல அது ஃப்ரீஸ் ஆகி ஆலங்கட்டி மழையா பெய்யறத கூட பார்த்திருப்போம். ஆனா ஒரு சில இடங்கள்ல பெய்யற மழையானது ரத்த மழை, மீன் மழை, ஏன் வைர மழை எல்லாம் கூட பெஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, அந்த மாதிரி மழை பெஞ்சு மக்களை பயமுறுத்தின சில வினோதமான நிகழ்வுகளை தான் மொத்தமா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வழக்கம் போல இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் அதே சமயம் கிரேசியாவும் இருக்க போதே. சோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் மழையில நனையிறது பிடிக்குமோ அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. பார்க்கலாம் மழையை ரசிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு. முதல்ல பிளட் ரெயின்ல இருந்தே பார்த்துருவோம். பிளட் ரெயின் அதாவது ரத்த மழை 2001 ஜூலை 25 அன்னைக்கு கேரள மாநிலம் இடுக்கி அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல வழக்கம் போல மழை பெஞ்சிருக்கு. ஆனா அந்த மழை எப்பவும் பெய்யற மழை மாதிரி இல்லாம வழக்கத்துக்கு மாறா ரெட் கலர்ல ரத்த மழையா பெஞ்சிருக்கு. இதை பார்த்த மக்கள் எல்லாருமே என்ன நடக்குதுன்னு புரியாம அலறி அடிச்சுட்டு வீடுகளுக்குள்ள ஓடி போயிருக்காங்க. அண்ட் இந்த மழை வெறும் ஒரு நாளோட நிக்கலங்க, கிட்டத்தட்ட 10 நாட்களா விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருந்திருக்கு. அந்த பகுதி முழுக்க அந்த மழை நீர் நிரம்பி ரெட் கலர்ல ரத்த ஆறா ஓடி இருக்கு. இதை பார்த்து பயந்து போன அந்த பகுதி மக்கள் பாதி பேர் இது சாத்தானோட வேலைதானும், இன்னும் சில பேர் இது ஏலியனோட வேலைதானும் பொருளைய கிளப்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த டைம்ல இந்த நியூஸ் பயங்கர சென்சேஷனா இன்டர்நேஷனல் லெவல்ல பேசப்பட்டு இருந்திருக்கு. பிறகு அந்த மழைநீர் ஆராய்ச்சி செஞ்ச இந்திய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இதுக்கான அறிவியல் பூர்வமான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகள்ல ட்ரென்டோபோலியோ ஆல்கேன்னு சொல்லப்படுற ஒரு விதமான பாசி அதிக அளவுல படர்ந்து இருக்கு. அந்த ட்ரென்டோபோலியோ ஆல்கள் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் காத்துல கலந்து மழையா பெய்யறப்பதான் அந்த மழையானது சிவப்பு நிறத்துல பெய்யும் அப்படின்ற விளக்கத்தை வெளியிட்டு மக்களிடையான குழப்பத்தையும் பயத்தையும் தீர்த்து வச்சாங்க. ஆனா இந்த பிளட் ரெயின் வெறும் கேரளால மட்டும் தான் பெஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. 2006 மார்ச் 4 அன்னைக்கு நம்ம பக்கத்து நாடான ஸ்ரீலங்கால பெஞ்சிருக்கு. இதே மாதிரி உலகத்தோட பல பகுதிகளிலும் பெஞ்சிருக்கு. அடுத்து ஃபிஷ் ரெயின் அதாவது மீன் மழை. லாஸ்டா பார்த்தா பிளட் ரெயின் கூட ஏதோ ஓரளவுக்கு லாஜிக்கா இருந்துச்சு. ஆனா இது என்னடா ஃபிஷ் ரெயின், பாலையா படத்துல கூட இந்த மாதிரி எல்லாம் நடக்காதுன்னு சொன்னீங்கன்னா, இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா வீடியோஸ் அண்ட் இமேஜஸ்லாம், அது சினிமாவோ இல்ல கம்ப்யூட்டர் கிராபிக்ஸோ இல்லங்க, மீன் மழை பெய்யறப்ப ரியலா கேப்சர் பண்ணப்பட்டது. குறிப்பா இந்த வீடியோ 2017 மெக்சிகோல ஃபிஷ் ரெயின் பெஞ்சப்ப எடுக்கப்பட்ட வீடியோ. இந்த வினோதமான நிகழ்வை அந்த பகுதி மக்கள் ஒரு அதிசயமா பார்த்தாலும் இந்த நிகழ்வை பார்த்து உள்ளுக்குள்ள பயப்படவும் செஞ்சாங்க. அங்க இருந்த மீன்களை யாரும் தொட்டு பார்க்கவே பயந்தாங்க. பொதுவா மீன் மழை அப்படின்றது வானத்திலிருந்து வெறும் மீன்கள் மட்டுமே விழுறது இல்லைங்க, மழை நீரோட சேர்ந்து மீன்களும் வானத்திலிருந்து வேற நிகழ்வு. அதுவும் குறிப்பா இந்த மீன் மழை கடலோர பகுதிகளில் மட்டும்தான் பெய்யுது. சோ இதுக்கான காரணம் என்னன்னு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி மேற்கொண்டப்ப மழை காலங்கள்ல கடல்ல டேர்னடோன்னு சொல்லப்படுற ஒரு விதமான பிரம்மாண்டமான சூறாவளி உருவாகுமாம். இந்த டேர்னடோன்னு சொல்லப்பட்ட சூறாவளி கடல் மட்டத்தில் இருக்க நீரை ஆகாயத்தை நோக்கி உறிஞ்சி எடுக்குமாம். அப்படி கடல் நீரை உறிஞ்சி எடுக்கும் போது அங்க இருக்க மீன்களையும் சேர்த்து உறிஞ்சி எடுக்குமாம். பின் அந்த சூறாவளி கரையை நோக்கி வரும்போது அதோட மேற்பரப்புல அதிகப்படியான பரவலான காற்று வீசப்பட்டதால அதுல இருக்க மீன்களுமே அந்த காத்துல பரவலா பரவி கிடக்குமாம். பின் அந்த சூறாவளியோட வேகம் குறைஞ்சதுமே அந்த மீன்கள் எல்லாமே ஆகாயத்திலிருந்து கீழே விழுமாம். இதுதான் இந்த மீன் மழைக்கான உண்மையான காரணம்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து ஸ்பைடர் ரெயின் அதாவது சிலந்தி மழை. இதுவுமே கேட்க கொஞ்சம் வினோதமா தான் இருக்குல்ல. இந்த சிலந்தி மழையுமே 2015 ஆஸ்திரேலியால இருக்க சவுத் வேல்ஸ் அப்படின்ற பகுதியில் பெஞ்சிருக்குங்க. இதனால சவுத் வேல்ஸ் பகுதியில் இருக்க குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வர முடியாம ஸ்தம்பிச்சு போயிருந்திருக்காங்க. பின் இந்த சிலந்தி மழையை பத்தி ஆராய்ச்சி செஞ்சதுல பொதுவா சிலந்திகள் மே மாசத்திலும் ஆகஸ்ட் மாசத்திலும் தான் அதிக அளவுல இனப்பெருக்கத்துல ஈடுபடுமாம். அப்படி இனப்பெருக்கம் செய்ய நிறைய சிலந்திகள் கூட்டம் கூட்டமா நல்ல உயரமான மலைப்பகுதிகளை தேடி போய் அங்கதான் இனப்பெருக்கம் செய்யுமாம். அந்த இனப்பெருக்க காலத்துல நிறைய சிலந்திகள் கூட்டம் கூட்டமா உயரமான மலைகள் மேல ஒண்ணு சேர்ந்து இருக்கும் போது அங்க வேகமான காத்து வீசினா அந்த மலை மேல இருக்க எல்லா சிலந்திகளும் காத்துல அடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி மக்கள் வாழற இடங்கள்ல விட்டுடுமாம். இப்படி காத்துல அடிச்சிட்டு வந்த சிலந்திகள் கூட்டம் கூட்டமா மேல இருந்து கீழே விழுறதான் மக்கள் சிலந்தி மழைன்னு சொல்றாங்க. அடுத்து மில்க் ரெயின் அதாவது பால் மழை. ஆக்சுவலி இது பால் மழை இல்லங்க, சாம்பல் மழை. இந்த மழை இந்தோனேஷியால தான் பெஞ்சிருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது இந்தோனேஷியால கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட எரிமலைகள் இருக்கு. அதுல ஒரு எரிமலை 2014 வெடிச்சதால அதோட சாம்பல்கள் நேரடியாக மழை மேகத்தோட கலந்துட்டு இருக்கு. பிறகு அந்த மேகங்கள் மழையா பெய்யும் போது அந்த சாம்பல் கலந்த நீர் ஒயிட் கலர்ல மழையா பெஞ்சிருக்கு. அததான் அந்த பகுதி மக்கள் பால் மழைன்னு நினைச்சு அதிசயமா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த மழை நீர் காஞ்சதுக்கு அப்புறம் தான் அது பால் மழை இல்ல சாம்பல் மழைன்னு தெரிய வந்திருக்கு.
அடுத்து ஜெல்லி ரெயின். இந்த ஜெல்லி ரெயின் நெதர்லாந்துல இருக்க ஒரு விவசாய கிராமத்துல தான் பெஞ்சிருக்கு. அதுவும் ஒரே ஒரு முறை தான் பெஞ்சிருக்கு. அந்த கிராமத்து புல்வெளிகள் எல்லாம் இந்த ஜெல்லி பரவலா காணப்பட்டு இருந்திருக்கு. இதை பார்த்து அந்த கிராமத்து மக்கள் ஜெல்லி மழை பெய்துன்னு ஆச்சரியப்பட்டு அந்த ஜெல்லியை கையில எடுத்து பார்த்து விளையாடிக்கிட்டு எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா அந்த ஜெல்லியை எடுத்துட்டு போய் ஆராய்ச்சி செஞ்ச ஆராய்ச்சியாளர்கள் இது ஒன்னும் ஜெல்லி மழைலாம் இல்ல, இந்த ஜெல்லி மாதிரி இருக்க எல்லாமே தவளைகள் உடம்புல இருக்க ஒரு விதமான கொழுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஒரு விதமான பறவைகள் வானத்துல கூட்டம் கூட்டமா பறந்துட்டு இருக்கும்ல, அந்த பறவை கூட்டம் அதிகப்படியான தவளைகளை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு வானத்துல கூட்டம் கூட்டமா பறந்து போயிட்டு இருக்கும் போது அந்த தவளைகளோட உடம்புல இருந்த கொழுப்பு மட்டும் செரிமானம் ஆகாததால வானத்துல பறந்துட்டு இருக்கும் போதே அந்த ஜெல்லி மாதிரியான கொழுப்பை வாந்தி எடுத்துடுமாம். அதுதான் வானத்திலிருந்து ஜெல்லி மழை மாதிரி விழுந்திருக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா என்னதான் ஆராய்ச்சியாளர்கள் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்தாலுமே அந்த கிராமத்து மக்கள் அது எப்படி எல்லா பறவைகளும் ஒரே நேரத்துல வாந்தி எடுக்க முடியும், இது பறவைகளோட வாந்திலாம் இல்ல, கண்டிப்பா ஜெல்லி மழை தான் இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க சொல்றதும் ஒரு விதத்துல யோசிக்க முடியாதாங்க இருக்கு. அது எப்படி எல்லா பறவைகளும் ஒரே நேரத்துல வாந்தி எடுத்திருக்க முடியும், நினைச்சு பார்த்தாலே கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருக்குல்ல. அடுத்து ஹெயில் ஸ்டார்ம் ரெயின், அதாவது ஆலங்கட்டி மழை. இந்த ஆலங்கட்டி மழை கடலோர பகுதியிலிருந்து வறண்ட பாலைவனம் வரைக்கும் உலகத்தோட எல்லா பகுதிகளிலுமே பெஞ்சிருக்கு. பொதுவா ஆலங்கட்டி மழை அப்படின்றது மழை மேகங்கள்ல உருவாகிற நீர் 0 டிகிரிக்கு கீழே வரும்போது அது சின்ன சின்ன ஐஸ் கட்டிகளா மாறி ஆலங்கட்டி மழையா பெய்யுது. அதை பார்க்கவே ரொம்பவே அற்புதமா தான் இருக்கும். ஆனா ஆலங்கட்டி மழை பெய்யுது அதை என்ஜாய் பண்ணலாம்னு வெளியெல்லாம் போயிட்டீங்கன்னா அது உங்க உயிருக்கே கூட ஆபத்தா முடியலாம். ஏன்னா இந்த ஐஸ் கட்டிகள் பார்க்க வேணா அழகா தெரியலாம், ஆனா அது எவ்வளவு உயரத்திலிருந்து வந்து நம்ம மேல விழுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில டைம்ல அந்த ஐஸ் கட்டிகளோட சைஸ் இந்த அளவுக்கு பெருசா இருக்கும். இவ்வளவு பெரிய ஐஸ் கட்டிகள் ஆகாயத்திலிருந்து நம்ம தலை மேல வந்து விழுந்தா என்ன ஆகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அடுத்து ரெயின் பாம். பொதுவா மழை பெய்யும் போது மேகங்களை உருவாகிற மழை நீர் மெதுமெதுவா தான் பூமியை நோக்கி வந்து விழும். ஆனா அந்த மழை நீர் ஒரே டைம்ல மொத்தமா ஒரே இடத்துல விழுந்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு வினோதமான நிகழ்வு தான் ரெயின் பாம்னு சொல்லப்படுது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ரெயின் பாம் 2019 கனடால தான் பதிவாகி இருக்கு. இந்த ரெயின் பாம் விழறதுக்கான காரணம் என்னன்னு இப்ப வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களால ஒரு சரியான விளக்கத்தை கொடுக்க முடியல. கடைசியா பார்க்க போறது டைமண்ட் ரெயின், அதாவது வைரமழை. இந்த காஸ்ட்லியான வைரமழை எங்க பெஞ்சிருக்குன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இது வரைக்கும் பார்த்த வினோதமான மழைகள்ல எந்த மழை உங்க ஊர்ல பெஞ்சா நல்லா இருக்கும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன கேட்டா நான் டைமண்ட் மழைன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா நம்ம மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்க நம்ம நண்பர்கள், நம்ம உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே நாள்ல பணக்காராயிடலாம் பாருங்க. ஜோக்ஸ் அப்பார்ட், இது வரைக்கும் பார்த்த மழைகள் எல்லாம் நம்ம பூமியில தாங்க பெஞ்சிருக்கு. ஆனா இந்த டைமண்ட் மழை மட்டும் நம்ம பூமியில இல்லங்க, பக்கத்து கிரகமான சனி கிரகத்துல பெய்யுது. அங்க இந்த டைமண்ட் மழை எதனால பெய்யுது அப்படின்றத சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சனி கிரகத்தோட மேற்பரப்புல இருக்க அதிகப்படியான கார்பன் பிரிஞ்சு அந்த கிரகத்தோட மையப்பகுதியை நோக்கி டிராவல் பண்ணும்போது அந்த கார்பன் ஹை பிரஷர்ல கண்டென்ஸ் ஆகிறதால அந்த கார்பன் டைமண்டா மாறி டைமண்ட் மழையா கீழே விழுது. டைமண்ட் மழை எங்க பெய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ யாராவது சனி கிரகத்துக்கு போனீங்கன்னா திரும்ப வரும்போது எனக்கும் கொஞ்சம் டைமண்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்துடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.